வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு 2 மாடல் பேப்பர் போட்டிருந்தோம். ஒரு தமிழ், ஒரு ஆங்கிலம். இது வந்து பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ். ஒரு 100 கேள்விகள். ஓகே, சரி பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்? குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கும் அடிப்படை உரிமைகளில் பின்வருவனவற்றில் எது உண்மையில்லை? ஏ, தொடக்க கல்விக்கான உரிமை, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு, சி, பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சமத்துவம், டி, மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். சரியான பதில் வந்து பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சமத்துவம், சி. அதாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை விஷயங்களில் சமவாய்ப்பு குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும், வெளிநாட்டவர்களுக்கு இல்லை என்பதுதான். ஓகே. இரண்டாவது கேள்வி. The provision for the cooperative societies was made by which of the following amendments? கூட்டுறவு சங்கங்களுக்கான ஏற்பாடு மற்றும் எந்த திருத்தத்தின் மூலம் செய்யப்பட்டது? 44, 79, 85, 97. சரியான பதில் டி, 97. 97வது அரசியலமைப்பு திருத்தம், சட்ட திருத்தம். 2011 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. The provision for cooperative societies was made by the 97th Constitutional Amendment Act of 2011. The CAG of India can be removed from the office only in like manner on the grounds as கீழ்கண்ட யாரை போல சிஏஜி தன்னுடைய அலுவலகத்திலிருந்து நீக்க முடியும்? ஏ, யூபிஎஸ்சியின் தலைவர், பி, உச்சநீதிமன்ற நீதிபதி, சி, இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல், டி, மக்களவை சபாநாயகர். சரியான பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்ச நீதிமன்ற நீதிபதி. The CAG of India can be removed from the office by only in manner on the grounds of Supreme Court judge. உச்ச நீதிமன்ற நீதிபதியை போல சிஏஜி இதனுடைய அலுவலகத்திலிருந்து நீக்க முடியும். நான்காவது கேள்வி. தி இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி பேட்டர்ன் ஆஃப் எந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டது இந்திய கூட்டமைப்பு? சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, ரஷ்யா, கனடா. சரியான பதில் கனடா. Fifth question. Which one of the following can abolish a state legislative council? பின்வருவனவற்றில் எவற்றால் மாநில சட்ட மேலவையை ஒழிக்க முடியும்? பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர், ஆளுநர், மாநில சட்ட பேரவை. சரியான பதில் பாராளுமன்றம் தான் எடுக்க முடியும். மேட்ச் தி ஃபாலோயிங் அது போர்ட்ஃபோலியோ மெம்பர்ஸ் இன் தி இன்டீரியம் கவர்மெண்ட். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இது உறுப்பினர். நிர்வகித்த இலாகா ராஜேந்திர பிரசாத் நிதி, ராஜகோபாலாச்சாரி தொழிலாளர், ஜெகஜீவன் ராம் கல்வி கலை, லியாகத் அலிகான் உணவு விவசாயம். சரியான பதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி 4, 3, 2, 1. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உணவு, ராஜகோபாலாச்சாரி கல்வி, ஜெகஜீவன் ராம் தொழிலாளர், லியாகத் அலிகான் நிதி. ஓகே. 7வது கேள்வி. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபை குறித்த கீழ்கரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க.
பேரவைத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சி. முகர்ஜி மற்றும் விடி பேரவையின் துணைத் தலைவராக கிருஷ்ணமாச்சாரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சட்டமன்ற இளைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்வரும் கூற்றுக்கள் எது சரி? ஒன்று மற்றும் இரண்டு, 2 மற்றும் 3, 1 மற்றும் 3 மட்டும் மேற்கூறிய அனைத்தும். சரியான பதில் ஏ, 1 மற்றும் 2 மட்டும். தட் இஸ் பேரவைத் தலைவர் டாக்டர் ஜி. ராஜேந்திர பிரசாத் அண்ட் சி. முகர்ஜி மற்றும் பேரவையின் துணைத் தலைவராக கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த உறுப்பினராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பேரவையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக தலைவர். ஓகே. 8th question. The principles concerning the provisions of grant in aid to the states out of Consolidated Fund of India recommend by which of the following? இந்தியாவில் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் தொடர்பான கொள்கைகள் பின்வரும் எதன் மூலம் பரிந்துரைக்கப்படுகின்றன? திட்டக்குழு, நிர்வாக சீர்திருத்த குழு, நிதி ஆணையம், பொது கணக்கு குழு. சரியான பதில் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர் நிதி ஆணையம். நிதி ஆணையம் மூலம்தான். Which of the following constitutional provisions does not restrict the financial autonomy of state? Niti Aayog, Finance Commission, Office of CAG, Financial Emergency. 1 only, 1 and 2, 3 only, 2 and 3 only, 1, 2, 3, 4. இப்போ தமிழில் பார்த்தோம்னா நிதி ஆயோக், நிதி ஆணையம், சிஏஜி அலுவலகம், நிதி அவசரம் நிலை. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எது இதுனா கண்டிப்பாக கட்டுப்படாதது நிதி ஆயோக் மட்டும். ஸோ 1 மட்டுமே அப்படிங்கிறதான் சரி. சில மாநிலங்களில் சட்டபூர்வ மானியங்கள் மற்றும் மானியங்களை நிதி ஆணையம் பரிந்துரைக்கிறது. விரும்பிய மானியங்களை அனுபவிப்பதில் மாநிலங்களின் பங்கு குறைவாக உள்ளது. சிஏஜி என்பது மையம் மற்றும் மாநிலம் இரண்டையும் தணிக்கை செய்யக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தணிக்கை இயந்திரம். சிஏஜி கணக்குகளை சட்டபூர்வ தணிக்கை செய்வது மட்டுமல்லாமல் அரசாங்க செலவினங்களின் செயற்திறனுக்காக தணிக்கை செய்கிறது. தேர்தல் மற்றும் சிஏஜி நீக்குவதில் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. நிதி நெருக்கடியின் போது மாநிலங்களின் நிதி இடத்தை கட்டுப்படுத்தும் அனைத்து சக்திகளையும் மையம் கொண்டுள்ளது. இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். 10வது கேள்வி. கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பொதுநல வழக்கு. Originated and developed USA, UK, Ireland, England. சரியான பதில் it's from America, USA. The concept of public interest litigation originated and developed in USA in 1960s. In the USA, it was designated to provide legal representation to previously unrepresented groups and interests. It was undertaken in recognition, in the fact that the ordinary marketplace for legal services failed to provide such services to significant segments of the population and to significant interests. Such groups and interests include poor, environmentalists, consumerists, racial and ethnic minorities and others. பதினோராவது கேள்வி. தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு டேஷ் ஆகும். அரசியலமைப்பு அமைப்பு, பாராளுமன்ற குழு, சட்டபூர்வ அமைப்பு, சர்வதேச அமைப்பு. சரியான பதில் ஒரு சட்டபூர்வ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. 12வது கேள்வி. The new currency SUR is common currency for. சூர் என்ற புதிய வகை நாணயம். சூர் என்ற புதிய வகை நாணயமானது எந்த நாடுகளிலான பொதுவான நாணயமாகும்? ஐரோப்பிய ஒன்றியம், பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா, இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து, பிரேசில் மற்றும் மெக்சிகோ. இந்த சரியான பதில் பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா. பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா. சூர் என்ற நாணயம்.
13th question. பிரிட்ஸ்கர் பிரைஸ் இஸ் annually given for. பிரிட்ஸ்கர் பரிசானது ஆண்டுதோறும் எந்த துறையில் வழங்கப்படுகிறது? இலக்கியம், சமூக சேவை, அமைதி நடவடிக்கை, கட்டிடக்கலை. கட்டிடக்கலை. ஸோ சரியான பதில் டி, கட்டிடக்கலை. 14வது கேள்வி. பேட் ஃபுட் டெல்டா இஸ் பெஸ்ட் ஃபார்ம்டு பை விச் ஆர் தி ஃபாலோயிங்? மிசிசிப்பி, கங்கா, அமேசான், நைல். பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் மிசிசிப்பி, கங்கை, அமேசான், நைல். சரியான பதில் மிசிசிப்பி. மிசிசிப்பி. பறவை கால் டெல்டா மிசிசிப்பி மூலம் சிறப்பாக உருவாக்கப்படுகிறது. குறைவான பரந்த அளவிலான டெல்டாக்களுக்கு பறவை கால் போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. இது மெக்சிகோ வளைகுடாவில் நுழைவதற்கு முன் மிசிசிப்பி நதியால் உருவாக்கப்படுகிறது. Consider the following statements about tobacco. Tobacco is said to have been brought to India by the Portuguese. India is the third largest producer of tobacco. Major tobacco producing states are Tamil Nadu, Andhra and Karnataka. Which of these statements are true? அதாவது புகையிலை கொண்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள். புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடம் வகிக்கிறது. அப்புறம் இந்தியாவிலே புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம். இதில் எது சரி? 1, 2, 2, 3, 1, 3 மேற்கண்ட அனைத்தும். ஸோ சரியான பதில் மேற்கண்ட அனைத்தும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட். 16th question. பின்வருவனவற்றில் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு அது? சிஎஃப்சி, CO2, CO2 அண்ட் MIC. ஸோ சரியான பதில் DMIC. தட் இஸ் மீத்தைல் ஐசோசைனேட். அமெரிக்காவைச் சேர்ந்த யூனியன் கார்பைடு கார்ப்பரேஷனின் துணை நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலையிலிருந்து சுமார் 45 டன் மீத்தைல் ஐசோசைனேட் வாயு வெளியேறியதால் போபால் பேரழிவு ஏற்பட்டது. 17th question. யோககாமா ட்ராஜடி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அசோசியேட் வித். யோககாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்புடையது. இயற்கை வள மேலாண்மை, இயற்கை பேரிடர் மேலாண்மை, உலக போர்கள், உலக வறுமை. ஸோ சரியாக சொல்கிறதா இருந்தால் இட்ஸ் பி, இயற்கை பேரிடர் மேலாண்மை. நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். 18வது கேள்வி. The production of phytoplankton is reduced due to which of the following? phytoplankton உற்பத்தி குறைய காரணம் ஹைட்ரோகார்பன் எரித்தல், காடுகளின் அழிவு, ஓசோன் படலச் செறிவு அண்டு வானிலை மாற்றம். சரியான பதில் சி, ஓசோன் படல சீரழிவு. டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். அதான் ஃபைட்டோபிளாங்க்டானுடைய ரெடியூஸான காரணம். It has been estimated 16% of ozone depletion could result 5% loss of phytoplankton. 16% ஓசோன் சிதைவு ஃபைட்டோபிளாங்க்டனில் 5% இழப்பை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 19வது கேள்வி. Strong hot wind blow during the daytime over the northern and northwestern part of India are called mango showers, monsoon, லூ, கட்டபாட்டிக். மஞ்சாரல் and பருவக்காற்று, லூ and கட்டபாட்டிக். Actually this is called லூ. இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடைகாலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்றுக்கு பேர் வந்து லூ, LOO, லூ. லூ என்பது மேற்கில் இருந்து வட இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் மேற்கு இந்திய கங்கை சமவெளி பகுதியில் வீசும் வலுவான தூசி நிறைந்த அதிக வெப்பமான வறண்ட கோடை காற்றாகும். ஓகே.
20வது கேள்வி. தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் டு கம் அப் வித் தருமபுரி, தென்காசி, ஈரோடு, ஓசூர். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் என்பது எங்கு நிறுவப்பட உள்ளது? தருமபுரி, தென்காசி, ஈரோடு, ஓசூர். சரியான பதில் சி, ஈரோடு. ஈரோடு. 21வது கேள்வி. விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஈக்குவட்டரல் ரெயின்? ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஃப்ரண்டல் அண்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், கன்வெக்ஷனல் அண்ட் மான்சூன். தமிழில் பேச இருந்தால் பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை: மலை, தடைமழை, வெப்பசலன மழை, வளிமுக மற்றும் புயல் மழை, பருவ காற்று மழை. ஸோ சரியான பதில் வந்து இட் இஸ் கன்வெக்ஷனல் ரெயின் ஆர் வளிமுக அல்லது புயல் மழை. பூமத்திய பகுதியில் வந்து வெப்பச்சலன மழை அதிகமாக உள்ளது. சூரியனின் ஆற்றல் பூமியை வெப்பமாக்கும் போது வெப்பச்சலன மழைப்பொழிவு ஏற்படுகிறது. இதனால் நீராவி உருவாகிறது. பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பச்சலன மழை அதிகமாக உருவாக வாய்ப்பு உள்ளது. இதுதான் 22வது கேள்வி. விச் ஆர் தி ஃபாலோயிங் இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் தி உழவன் ஆப்? 2016, 2017, 2018, 2019. சரியான பதில் 2018. உழவன் மொபைல் ஆப். உழவன் மொபைல் ஆப் வந்து செயலி அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியால் ஏப்ரல் 7, 2018 சென்னையில் நடந்த விழாவில் அறிமுகப்படுத்தினார். Which are the following is wrong in e-governance? Government to government, G2G. Government to citizen, C2C. Government to business, G2B. Government to NGO, G2N. இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் ஓப்பன் கிளியர்லி. ஸோ D is the wrong answer. 24. Dash is the highest peak in the state of Maharashtra? Kalsubai, குதிரமுக், மகாபலேஸ்வர், ஹரிஷ்சந்திரா. சரியான பதில் ஏ, கல்சுபாய். மிக உயரமான சிகரம் மகாராஷ்டிராவில் ஏ, கல்சுபாய். 25th கொஸ்டின். வேர் கோட் மால் ட்ரைப்ஸ் லிவ் இன் இந்தியா? இந்தியாவில் கோட் மாலில் பழங்குடியினர் எங்கே வாழ்கின்றனர்? திரிபுரா, சிக்கிம், ஒடிசா, குஜராத், ஒடிசா. ஸோ சரியான பதில் டி, ஒடிசா. கோட்மல் ஆர் கோட் மால்ஸ். Which of the following berries incorrectly matched? 6 டிகிரி கால்வாய் இந்திராமுனை இந்தோனேஷியா, 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிகாய், 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவு அந்தமான், 10 டிகிரி கால்வாய் அந்தமான் நிகோபார். ஸோ தவறாக பொருத்தப்பட்டது சி, 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவு அண்ட் அந்தமான். லட்சத்தீவு வேறு இடத்துல இருக்குது, அந்தமான் வேறு இடத்துல இருக்குது. ஸோ நோ வே இட்ஸ் கனெக்டட். ஸோ இதான் ராங். A synthetic fiber which has similar properties of wool. கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இழை எது? நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக், பிவிசி. சரியான பதில் அக்ரிலிக். PET is acronym of polyester, polyester and terylene, polyethylene terephthalate, polyethylene terylene. சரியான பதில் சி, polyethylene terephthalate. polyethylene terephthalate. Which one of the following element names not derived from planet? எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? புளூட்டோனியம், நெப்டியூன், யுரேனியம், பாதரசம். சரியான பதில் டி, பாதரசம். மெர்க்குரி வந்து அதனுடைய கோள் பெயரிலிருந்து எடுக்கப்படவில்லை. 30th question. Consider the following statement. Concave mirrors are used as rear view mirrors in vehicle. Convex mirrors are used in telescope, torch. Choose the incorrect statement. 1 only, 2 only, both 1 and 2, neither
1 or 2. அதாவது பின்வரும் குழியாடிகள் வாகனங்களின் பக்கவாட்டில் பொருத்தப்படுகின்றன. குவியாடிகள் தொலைநோக்கி கருவியில் கைவிளக்கில் பொருத்தப்படும். தவறான கருத்தை தேர்ந்தெடு. ஆக்சுவலாக போத் ஆர் ராங் மாற்றி கொடுக்கப்பட்டது. ஸோ போத் ஆர் ராங். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். போத் ஆர் ராங். Arrange the following ascending order in respect to their refractive index. That is ஒளிவிலகல் எண். ஆர்டினரி கிளாஸ், ஆல்கால், வாட்டர், டைமண்ட். ஸோ ஒளிவிலகல் எண்ணை அடிப்படையில் ஆர்டர் பண்ணணும். எது 1 2 3 4 அப்படின்னு ஆர்டர் பண்ணணும். ஸோ 1 2 3 4 or 2 3 4 1 3 2 1 4 3 1 2 4. So 31 it's C. There's something wrong there. So 3 2 1 4. So first on the தண்ணீர், then alcohol, then சாதாரண கண்ணாடி, அப்புறம் வைரம். ஸோ திஸ் இஸ் இட். எந்த வகைப்படை புகைப்படம் எடுக்கும் முறை சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுகிறது. தட் இஸ் த டேஷ் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இஸ் யூஸ்ட் ரெக்கார்ட் அப்சர்வ் சோலார் எக்லிப்ஸ் பிஃபோர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேமரா. ஹீலியோகிராஃபி, சோலோகிராஃபி, ஹீலியோலாஜி அண்ட் சோலோலாஜி. இட் இஸ் சோலோகிராஃபி. தமிழ்லையும் இட் இஸ் கால்ட் சோலோகிராஃபி. 33வது கேள்வி. Which one of the following was not identified under the basic minimum service program in 9th 5-year plan? கீழ்கண்டவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இல்லை. ஆரம்ப சுகாதார வசதிகளை பெருகும் தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். ஸோ தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல், இது மட்டும் இல்லை 9th பிளானில். ஸோ 34வது கேள்வி. ஹூ இஸ் த ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? சர் ஆஸ்போன் ஸ்மித், சர் ஜேம்ஸ் டெய்லர், HVR ஐயங்கார், எம் நரசிம்மன். சரியான பதில் ஏ, சர் ஆஸ்போன் ஸ்மித். சர் ஆஸ்போன் ஸ்மித். 35வது கேள்வி. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் தி ஃபிஸ்கல் பாலிசி? பின்வருவனவற்றில் எது நிதிக் கொள்கையின் கீழே வருகிறது? பேங்க் ரேட், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஓப்பன் மார்க்கெட்டு, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. வங்கி விகிதம், அரசின் செலவினம், வெளியங்காடி நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பு விகிதம். சரியான பதில் இட் இஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் அது நிதி கொள்கை கீழ் வரும். அண்டர் ஃபிசிக்கல் பாலிசி தட் இஸ் வித் த கவர்மெண்ட். மீது எல்லாமே ஆர்பிஐ. இது ஆர்பிஐட்ட இருக்குது, இது ஆர்பிஐட்ட இருக்குது, இது ஆர்பிஐட்ட இருக்குது, இது மட்டும் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் த ஃபிசிக்கல் பாலிசி. 36வது கேள்வி. டு செக் இன்ஃப்ளேஷன் சென்ட்ரல் பேங்க் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க விகிதத்தை என்ன செய்யும்? அதிகரிக்கும், குறைக்கும், ஒரே அளவாக வைத்திருக்கும், எந்தவித மாற்றமும் செய்வதில்லை. சரியான பதில் என்ன செய்யும்? ரொக்க விகிதத்தை அதிகரிக்கும், இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகப்படுத்தும். 37வது கேள்வி. எ வைரஸ் விச் இன்ஃபெக்ட்ஸ் பாக்டீரியா செல். பாக்டீரியாவை தாக்கும் வைரஸ் இவ்வாறு எப்படி அழைக்கப்படுகிறது? மைக்ரோபேக்ஸ், பாக்டீரியோஃபேஜ், சைனோபேஜ் ஆர் ப்ரோஃபேஜ். ஸோ இது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதான். ஸோ தட் இஸ் வெரி ஃபேமஸ். இட்ஸ் கால்ட் பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியா தாக்கக்கூடிய வைரஸுடைய பேர் பாக்டீரியோஃபேஜ். 38வது கேள்வி. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி பிகம்ஸ். கருவுறுதலுக்கு பின்னல் சூர்ப்பை என்னவாக மாறுகிறது? கரு, விதை, கனி, வித்திலை. வித்திலை மீன்ஸ் காட்டிலீடன். எதுவாக மாறுகிறது?
ஸோ கருவுறுதல் சூட் என்னவா மாறுகிறது? கனியாக மாறுகிறது. ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட். 39th question. Nitrogenous bases present in the DNA are. டிஎன்ஏயில் காணப்படும் நைட்ரோஜனஸ் அடிப்படை என்னது? அடினைன், தைமின், யூராசில், குவானைன். அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். அடினைன், சைட்டோசின், தைமின், யூராசில். கரெக்டான ஆன்சர் என்னது? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ சி இஸ் தி ஆன்சர். நாற்பதாவது விச் ecological pyramid is never inverted? pyramid of number, pyramid of energy, pyramid of carnivore, pyramid of herbivore. எந்த சூழ்நிலை பிரமிடு எப்போதும் தலைகளாக மாறாது? எண்ணிக்கை பிரமிடு, ஆற்றல் பிரமிடு, விலங்குகளின் எண்ணிக்கை பிரமிடு, தாவர உண்ணிகளின் பிரமிடு. ஸோ தட் இஸ் எனர்ஜி. ஆற்றல் பிரமிடு மட்டும் தலைகீழ வராது. ஆற்றல் பிரமிடு மட்டும் தலைகீழ வராது. 41st question. Who among the following were the major shareholders of Sudesi System of Navigation Company? ஸோ பின்வருள்ள சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் யார்? வி.ஓ. சிதம்பரம், பாண்டித்துரை தேவர், ஹாஜி ஃபக்கீர் முகமத், பால் கங்காதர் திலக். 123 234 124 134. ஆக்சுவலாக சரியான பதில் என்னென்னா வி.ஓ. சிதம்பரம் உண்டு, பாண்டித்துரை தேவர் உண்டு, ஹாஜி ஃபக்கீரும் உண்டு. ஸோ இதில் இல்லாத ஆள் யார் அப்படின்னா பாலங்காத்திலகர் மட்டும் கிடையாது. எனவே இதில் இதுக்கு சாய்ஸில் ஏ தான் சரியான பதில். 42வது கேள்வி. When was Inam Commission appointed to confiscate rent-free lands in India? ஸோ வாடகை இல்லாத நிலங்களை பறிமுதல் செய்யக்கூடிய இனாம் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? 1852, 1854, 1854, 1855. சரியான பதில் 1852. 1852. ஸோ 43வது கேள்வி. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர்ஸ் காங்கிரஸ் செஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் மெட்ராஸ்? கீழ்கண்ட எந்த ஆண்டு காங்கிரஸ் அமர்வுகள் சென்னையில் நடைபெற்றது? 1887, 1898, 1903, 1914. 123 134 234 ஆல் தி அபவ். சரியான பதில் பி 134. ஸோ 1887, 1903, 1914. 1887, தென் 1903, 1914. 44வது கேள்வி. When was the Congress come to be called மேத்தா காங்கிரஸ்? காங்கிரஸ் எப்போது மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது? 1908, 1909, 1910, 1911. ஸோ 1908 ஏ. 45வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிகார்டிங் அலிப்பூர் கான்ஸ்பிரசி. அலிப்பூர் சதி வழக்கு தொடர்பாக பின்வருவனவற்றை கவனிங்கள். அரவிந்த கோஷ் மற்றும் அவரது சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் மற்றும் 35 தோழர்கள் கைது செய்யப்பட்டனர். சித்தரஞ்சன் தாஸ் வழக்கை எடுத்தார். மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானது? 1 மட்டும், 2 மட்டும், 2 அல்லது 1 2 எதுவுமே இல்லை. சரியான பதில் 2 மட்டுமே. சரியான பதில் 2 மட்டுமே. 46வது கேள்வி. எல்லோரா கோயில்கள் தொடர்பான பிரிவினற்ற கூற்றுகளில் எது தவறானது? எல்லோராவில் உள்ள பாறை வெட்டப்பட்ட கோயில்கள் சரணாத்ரி மலைகள் உள்ளன, செதுக்கப்பட்டவை. இந்த கோயில்கள் அஜீவிகள், சைனம், பௌத்தம் மற்றும் பிராமணியம் ஆகியவற்றை இணைக்கப்பட்டுள்ளன. எல்லோராவில் உள்ள சுவர் ஓவியங்கள் 5 வகைகள் காணப்படுகின்றன. மேலும் அவை அனைத்தும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. டி எல்லோரா கோயில் 1983 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ சரியான, அதாவது தவறானதுன்னா இது. எல்லோரா சோரோவியங்கள் 5 கோயில்கள் காணப்படுகிறது. மேலும் அவை அனைத்தும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. இது அப்படி இல்லை, பாதுகாக்கப்படவில்லை. 47வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் தி ரிகார்டிங்
ட்ரேட் இன் பல்லவா பீரியட். பல்லவர் காலத்துடைய வணிகம் எப்படி? வணிகர்கள் மணிக்கிராமம் என்ற சொந்த நிறுவனங்களை கொண்டிருந்தனர். வணிகர்கள் சங்கங்களை நிறுவி தங்களை சுதேசி, ஞானதேசி, 500 என அழைத்து கொண்டனர். மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானது? 1 மட்டுமே, 2 மட்டுமே, 2 அல்லது 2 இல்லை. சரியான பதில் 2மே ரைட்டு. போத் ஆர் ட்ரூ. 48வது கேள்வி. Who was the author of the Prakrit text கதா சப்தசதி? கதா சப்தசதி என்ற பிரகிருதி நூலை எழுதியவர் யார்? ஹாலா, கிருஷ்ணதேவராயா, மகேந்திரவர்ம பல்லவர், கௌதமபுத்திர சதகர்ணி. சரியான பதில் கிருஷ்ணதேவராயா. 48வது கேள்வி. Which of the following were கன்னடா லிட்ரேச்சர்? பின்வரும் கன்னட லிட்ரேச்சர் எவை? கவிராஜ மார்கா, விக்ரமார்ஜுன விஜயம், பம்பபாரதம், நன்னையாவின் மகாபாரதம். 1 2 3 2 3 4 1 2 4 1 3 4. சரியான பதில் ஏ 1 2 3. கவிராஜ வர்மா, விக்ரமார்ஜுன விஜயம், பம்பபாரதம். ஸோ நன்னையாவின் மகாபாரதம் கிடையாது. 1 and 2 and 3. 50வது கேள்வி. Which of the following were the poetic works of சுப்பிரமணிய பாரதி? சுப்பிரமணிய பாரதியின் கவிதை படைப்புகள் குயில் பாட்டு, நிலவும் வன்மீனும் காற்றும், கீதாஞ்சலி, பாஞ்சாலி சபதம். ஸோ 1 2 1 2 3 1 2 4 1 3 5. சரியான பதில் டி 1 3 4. குயில் பாட்டு, கீதாஞ்சலி அண்ட் பாஞ்சாலி சபதம். 51வது கேள்வி. Who said law and rule are the only people are not for the lonely? சட்டம் ஆட்சி மக்களுக்கானது மட்டுமே என்று யார் சொன்னது? மக்கள் சட்டம் மற்றும் விதிகளுக்கு இல்லையா? அண்ணாதுரை, காமராஜர், குமாரசாமி ராஜா, ஓமந்தூரார் ராமசாமி. ஸோ சரியான பதில் காமராஜர். மாலிகாபூர் டேஷில் மதுரை வந்து படையெடுத்தார். 1411, 1311, 1211, 1111. சரியான பதில் 1311. 53வது கேள்வி. Who deciphered the Burmese script for the first time in India? இந்தியாவில் முதன்முறையாக பிரமி எழுத்துக்களை புரிந்து கொண்டவர் யார்? ராபர்ட் கால்வெல், பிரான்சிஸ் எல்லிஸ், ஜேம்ஸ் பிரின்சப், ஆண்ட்ரூ வில்சன். சரியான பதில் ஜேம்ஸ் பிரின்சப். இந்து சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு சிந்து நாகரிகம் பழைய கற்காலம், இடைக்கால கற்காலம், புதிய கற்காலம், உலோக வயது. ஸோ சரியான பதில் உலோக வயது என்பது சரியான பதில். தட் இஸ் மெட்டல் ஏஜ் என்பது சரியான பதில். 55வது கேள்வி. இடிப்பாறை இல்லாத ஏமாற மண் கொடுப்பானிலும் கெடும் இக்குறள் உள்ள அதிகாரம். பெரியாரை துணைக்கோடல், சிற்றனஞ்சேராமை, தெரிந்து செயல்வை, கூடா ஒழுக்கம். சரியான பதில் பெரியாரை துணைக்கோடல். 56வது கேள்வி. பிணியின்மை செல்லும் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டின் வைத்து இக்குறள் உள்ள அதிகாரம் எது? அரண், நாடு, அமைச்சு, படை, மாட்சி. சரியான பதில் நாடு. 57. முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலே செய்வர் திரைப்பட இல்லாதவர். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? மன்னரை சேர்ந்துள்ளதல், வினை தூய்மை, அமைச்சு, வினை செயல் வகை. சரியான பதில் அமைச்சு. 58வது கேள்வி. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற இக்குறளுள்ள அதிகாரம். கூடா ஒழுக்கம், வெகுளாமை, மெய்யுணர்தல், ஒப்பறிவுதல், ஒப்புரவறிதல். சரியான பதில்
வெகுளாமை. வெகுளாமை. 59வது கேள்வி. செருக்குஞ்சினமும் சிறுமையர் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இக்குறள் உள்ள அதிகாரம். குற்றங்கடிதல், கல்லாமை, சிற்றினம் சேராமை, அவா உறுத்தல். சரியான பதில் குற்றங்கடிதல். குற்றங்கடிதல். 60வது கேள்வி. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இக்குறள் உள்ள அதிகாரம். அவை அஞ்சாமை, வெக்காமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை. சரியான பதில் அறிவுடைமை. சி, அறிவுடைமை. வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆன் விச் டேட்? உலக எய்ட்ஸ் தினம் எந்த தேதியில் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 1, டிசம்பர் 2, டிசம்பர் 3, டிசம்பர் 4. இட் இஸ் டிசம்பர் 1 ஏ என்பது சரியான பதில். 62வது கேள்வி. சிரேஷ்டா ஸ்கீம் இஸ் செட் டு பி லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? சிரேஷ்டா திட்டம் எந்த மத்திய அமைச்சகத்தால் தொடங்கப்பட உள்ளது? கல்வி அமைச்சகம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், பழங்குடியின விவகார அமைச்சகம், சிறுபான்மை விவகார அமைச்சகம். சரியான பதில் பி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இது என்ன பிளான்னா, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு நல்ல ஒரு தங்குற இடம், பொருளாதார மேம்பாடுகள் உள்ளவங்களுக்கு, அதாவது சோசியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட், சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொண்டதுக்காக அதை தங்கி படிக்கக்கூடிய வசதி, குடியிருப்பு கல்வி. ஓகே, இட் இஸ் எ ரெசிடென்ஷியல் எஜுகேஷன். நல்ல ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் கொடுக்குற பிளான் தான் இந்த பிளான். 63. விச் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ் அ லான்ச் ஆஃப் சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பஸ் கோலிஷன்? எந்த நிறுவனம் சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பஸ் கூட்டணியை வெளியிட்டது? நித்தி ஆயோக், NHAI, எரிசக்தி திறன் சேவைகள் லிமிடெட் அண்ட் NTPC லிமிடெட். ஸோ சரியான பதில் ஏ, நித்தி ஆயோக். நித்தி ஆயோக். 64வது கேள்வி. ஜீரோ எஃபெக்ட் ZED is a scheme implemented by the which union ministry? ஜீரோ எஃபெக்ட், ஜீரோ டிஃபெக்ட் எந்த மத்திய அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம்? வேளாண்மை மற்றும் விவசாயிகள் அமைச்சகம், MSME அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம், எஃகு அமைச்சகம். சரியான பதில் தட் இஸ் MSME, Ministry of Small and Medium Enterprises. ஓகே, MSME மினிஸ்ட்ரி. MSME அமைச்சகத்தில் 2016ஆம் ஆண்டு பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட இது திட்டமாகும். அண்டு இது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அண்டு அப்போ MSME அமைச்சர் நாராயண ராணே ராஜ்யசபாவில் சொன்ன திட்டத்தின்படி 25,000 MSME பதிவுகளை பதிவிச்சுள்ளது. மேலும் MSME பயனடைய ஃபைனான்சியல் 2019 திட்டம் உயர்த்தப்பட்டது. ஓகே, ரைட். அடுத்தது 65வது. சௌரகோசல் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்போர்ட்ஸ்? எந்த விளையாட்டோட தொடர்புடைய சௌரகோசல்? சதுரங்கம், ஸ்குவாஷ், கிரிக்கெட் அண்ட் குத்துச்சண்டை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அண்ட் இஸ் ஃப்ரம் ஸ்குவாஷ். தட் இஸ் பி, ஸ்குவாஷ். 66வது கேள்வி. சர்வதேச பத்திரிகையான மத்திய வங்கியில் என்ற ஒரு பொருளாதார ஆய்வு 2023ஆம் ஆண்டிற்கு சிறந்த ஆளுநர் விருதை பெற்ற நாடு? இந்தியா, சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ். அஃப்கோர்ஸ் இந்தியா. பக்சா டைகர் ரிசர்வ் ரீசன்ட்லி சீன் அ நியூஸ் இன் லொக்கேட்டட் விச் ஸ்டேட்? சமீபத்தில் செய்தியில் பார்த்த பக்சா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில், யூனியன் டெரிட்டரியில் உள்ளது? மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம், பீகார், மேகாலயா. ஸோ சரியான பதில் ஏ, மேற்கு வங்காளம். ஏ, மேற்கு வங்காளம். என்ன விளக்கம்னா, மேற்கு வங்காளத்தில் உள்ள பக்சா புலிகள் காப்பகத்தில் குறைஞ்சி 23 ஆண்டுகளுக்கு பிறகு ராயல் பெங்கால் டைகர்
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மேற்குவங்க அரசு தெரிவித்துள்ளது. பக்சா புலிகள் காப்பகத்திற்கு கிழக்கே தமன்பூர் காட்டில் உள்ள டிராஃப் கேமரா புலி படம் பதியாயுள்ளது. 1998ஆம் ஆண்டு தான் ராயல் பெங்கால் புலியின் படங்கள் இதற்கு முன் காப்பகத்தில் பிடிக்கப்பட்டன. ஸோ தேசிய வனவிலங்கு வாரியத்திடமிருந்து புலிகள் காப்பகம் என்ற அடையாளத்தை இந்த காப்பகம் இழந்து விட்டது. ஸோ திஸ் ஹஸ் லாஸ்ட் தி ஐடென்டிட்டி அஸ் அ டைகர் ரிசர்வ் ஃப்ரம் நேஷனல் வைல்டு லைஃப் போர்டு. அதான் ஸ்டோரி. 68வது கேள்வி. வேர் இஸ் தி இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி லொக்கேட்டட்? வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் உள்ள இடம் எங்கே? மும்பை, கொல்கத்தா, புதுடெல்லி, புனே. சரியான பதில் பூனே. பூனே என்பது சரியான பதில். 69வது கேள்வி. In the COP26 climate summit, first major deal, the leaders promised to end the reserved forest, reverse deforestation by the year. COP 26 காலநிலை உச்சி மாநாட்டின் முதல் பெரிய ஒப்பந்தத்தில் எந்த ஆண்டில் காட்டொழிப்புக்கு முடிவு கொண்டு வருவதாக மற்ற தலைவர்கள் உறுதியளித்தனர்? 2030, 2040, 2050, 2070. சரியான பதில் 2030. 2030. 70 கேள்வி. Which university has launched a unified mobile app for Azadi Ka Amrit Mahotsav events? Azadi Ka Amrit Mahotsav நிகழ்வுகளுக்கான ஒருங்கிணைந்த மொபைல் செயலியை எந்த மத்திய அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது? வெளியுறவு, கலாச்சாரம், உள்துறை, சுற்றுலா. ஸோ இட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், தட் இஸ் கலாச்சார அமைச்சகம் என்பதே சரி. Delhi government announced a 6-point action plan to completely clean the Yamuna by the year. எந்த ஆண்டுக்கு முன் யமுனையை முழுமையாக சுத்தம் செய்ய முடியும் என்ற 6 அம்ச செயல் திட்டத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது? 2022, 2025, 2030, 2035. ஸோ 2025 என்பது சரியான பதில். அடுத்த வருஷம் தெரியல நடக்குமான்ட்டு. பண்டிச்சோர் திவஸ், டே ஆஃப் லிபரேஷன் அசோசியேட் வித் விச் ரிலிஜன்? பந்திச்சோர் திவாஸ் விடுதலை நாள் எந்த மதத்துடன் தொடர்புடையது? இந்து மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், சமண மதம். சரியான பதில் சீக்கிய மதம். சீக்கிய மதம். தீபாவளி தினத்துடன் இணைந்த பந்திச்சோர் திவஸ் விடுதலை நாள் சீக்கியருடைய கொண்டாட்டமாகும். குவாலியர் கோட்டையில் உள்ள முகலாய சிறையிலிருந்து குரு ஹர்கோபிந்த் சிங் விடுவிக்கப்பட்ட நாளை இந்த நினைவுபடுத்துகிறது. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதற்காக அவரது தந்தை குரு அர்ஜுன் தேவ்ஜியை கொன்று 6வது குரு ஹர்கோபிந்த் சிங்ஜியை சிறையில் அடைத்தார். தீபாவளி தினத்தன்று ஹர்கோபிந்த் சிங் விடுவிக்கப்பட்டார் என்று முடிவெடுக்கப்பட்ட போது அவரை போல் தவறாக நடத்தப்பட்ட 52 மன்னர்களும் வெளியேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாண்டி என்றால் அரசியல் காரணங்களுக்காக சிறையமைக்கப்பட்ட கைதி என்று பொருள். ஓகே. 73வது கேள்வி. கும்பலாங்கி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் சானிட்டரி நாப்கின் ஃப்ரீ வில்லேஜ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவின் முதல் சானிட்டரி நாப்கின் இல்லாத கிராமமாக கும்பலாங்கி எந்த மாநிலத்தில் உள்ளது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஒடிசா. சரியான பதில் இட் இஸ் கேரளா. இட் இஸ் கேரளா என்பது சரியான பதில். கேரளா என்பது சரியான பதில். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கும்பலாங்கி கிராமத்தில் முதல் சானிட்டரி நாப்கின் இல்லாத கிராமமானது கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ளது. இது எர்ணாகுளம் தொகுதியில் உள்ள செயல்படுத்தப்படும் அவளுக்காக பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். இதன் கீழ் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் கோப்பைகள் விநியோகிக்கப்படுகின்றன. கும்பலாங்கி கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக கேரள கவர்னர் அறிவித்தார். இது இந்தியாவின் முதல் மாதிரி சுற்றுலா கிராமம் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளது. 74வது கேள்வி. In which year the first Startup India Innovation Week launched? எந்த ஆண்டின் முதல் ஸ்டார்ட் அப் இந்தியா புதுமை வாரம் தொடங்கப்பட்டது? 2015, 2017, 2019, 2021. சரியான பதில் 2021 என்று சரியான பதில். வந்து ஜனவரி 10, 2021 ஆரம்பிச்சது. அதில் வந்து எப்படின்னா தொடக்க நிறுவனங்கள், அப்புறம் வந்து தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், இன்குபேட்டர்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஒரே தளத்தில் கீழ் புதுமைகளை ஊக்குவிக்கின்றனர். ஓகே. அதே மாதிரி இந்தியா முழுவதும் தொழில் முனைவோரை பரவலை
வெளிப்படுத்துறது ஒரே நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேற்படுத்துவதற்கான டிபிஐஐடி, அதாவது தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், டிபிஐஐடி is the organizing virtual week long innovation celebration. 75வது கேள்வி. Environment Ministry released guidelines to extended nuclear responsibility EPR for which project? சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த தயாரிப்புக்கான விரிவாக்கப்பட்ட தயாரிப்பாளர் பொறுப்பு EPR குறித்த வழிகாட்டுகளை வெளியிட்டுள்ளது? உயர் மருத்துவ கழிவுகள், கழிவு டயர்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், மின் கழிவு. It is waste tire. It is waste tire. That is கழிவு டயர்கள். இது ஏன்னா என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்கள்னா ஒவ்வொரு ஆண்டும் 2,75,000 டயர் போகுது, டிஸ்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி, அதனால் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த திட்டம். ஓகே, இதான் அது. 76வது கேள்வி. ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். எனிகால்டி, நன்னா அருங்காட்சியகம் மெசடோமியா, இங்கிலாந்து ஆஷ்மோலின் அருங்காட்சியகம். இதில் கரெக்டாக என்ன இருக்குது? ஏ 1 2, பி 1 மட்டும், சி 2 மட்டும், டி எதுவும் இல்லை. ஸோ சரியான பதில் ஏ, ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரி. 77வது கேள்வி. In a certain language, Noida is written as OPJEP. How is Delhi coded language? குறிப்பிட்ட மொழியில் நோய்டா என்பது OPJEP என்று குறிப்பிட்டிருந்தால் மொழியில் டெல்லி எவ்வாறு அழைக்கப்படும்? That is EFMIJ. EFMIJ. 78வது கேள்வி. Which letter should come next in this series? இந்த தொடரில் அடுத்த வரது QJEB. Then next is Z. Next is Z. 79வது கேள்வி. Find the next. 13, 17, 19, 23, 29 இத்தொடரில் அடுத்த எண் என்ன? சி 31. சி 31. என்பதாலேயே ராகுல்ஸ் ஃபாதர் இஸ் ஒன்லி சன் ஆஃப் ரோகன்ஸ் ஃபாதர். ஹவ் இஸ் ரோகன்ஸ் ஃபாதர் ரிலேட்டட் டு ராகுல்? ராகுலின் அப்பா ரோகனின் அப்பாவுக்கு ஒரே மகன். ரோகனின் மனைவி ராகுலுக்கு என்ன சொந்தம்? அம்மா, அத்தை, பாட்டி, சகோதரி, மதர் அண்ட் கிராண்ட் மதர் அண்ட் சிஸ்டர். சரியான பதில் அம்மா. ரோகனின் ராகுலுக்கு அம்மா. 81வது கேள்வி. Arun is 18 from right end and row of 30 boys, and what is his position from left end? 30 சிறுவர்கள் கொண்ட வரிசையில் அருண் வலது முனையிலிருந்து 18வது இடத்தில் உள்ளார் என்றால் இடது முனையிலிருந்து அவருடைய வரிசை நிலை என்ன? That is D 13. 82. If the day before yesterday was a Thursday, when will Sunday be? Tomorrow, today, day after tomorrow, none of this. நேற்று முன்தினம் வியாழன் என்றால் ஞாயிறு எப்போது வரும்? நாளை, இன்று, நாளை மறுநாள் இவற்றில் ஏதும் இல்லை. சரியான பதில் நாளை. That is tomorrow. Which one will replace the question mark? இந்த question mark. இந்த question mark எதை ரீப்ளேஸ் பண்ணும்? இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ 3, 15, 27, 6, 31, 56, 9 கொஸ்டின் மார்க் 35. தெரிஞ்சதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 45. 45. என்ன நடக்குது?
2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்டு இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது 2 சேர்த்தா 30, 30 மைனஸ் 3 27, 62 மைனஸ் 6 56. அப்போ ஸோ எது 90 9 இருக்குது. அப்போனா எது 90 மைனஸ் பண்ணால் தான் ஸோ எதாவது 2ஆல் பிறகு 45 2ஆல் பிறகு 90 90 மைனஸ் 81 9. ஸோ 45. 84வது கொஸ்டின். 6 பேர் வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஏ ஆனது பிக்கு உடனடி இடப்புறதாகவும் சி உடனடி வலப்புறமாகவும் அமர்ந்துள்ளார். சி ஆனது எஃப்க்கு உடனடி வலப்புறமாக அமர்ந்துள்ளார். எஃப்க்கு இடப்புறத்தில் இருக்கும் ஈயின் வலதுபுறம் டி அமர்ந்துள்ளார். பின்னர் எந்த 2 பேர் நடுவில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? நடுவில் 2 பேர் அமர்ந்துள்ளனர். டி மற்றும் பி, ஏ மற்றும் பி, எஃப் மற்றும் சி, இ மற்றும் டி. சரியான பதில் சி, எஃப் மற்றும் சி. எஃப் மற்றும் சி. 2/3, 4/9, 5/6, 7/12 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன? 1/18, 1/36, 35/9, 140/3. சரியான பதில் டி 140/3. 86வது கேள்வி. The largest 4-digit number exactly divisible by 85 is 88ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9944, 9768, 9988, 8888. ஸோ சரியான பதில் ஏ 9944. 9944 என்பது சரி. 87. இரு எண்களின் கூடுதல் 24 மற்றும் அவற்றின் பெருக்கல் 108 எனில் அவ்வெண்களின் தலைகீழிகள் கூடுதல் என்ன? 9/2, 3/7, 5/7, 2/9. சரியான பதில் டி 2/9. 2/9. 88வது கேள்வி. 24 கியூப் ப்ளஸ் 7 கியூப் மைனஸ் 31 கியூப் இன் மதிப்பை காண்க. மைனஸ் 15,624, 14,728, 16,244, மைனஸ் 15,236. சரியான பதில் ஏ மைனஸ் 15,624. 89வது கேள்வி. ஒரு பொருளின் விலை 20% உயர்த்தப்பட்டால் ஒரு குடும்பத்தினர் செலவை அதிகரிக்காமல் இருக்க அப்பொருளின் நுகர்வை எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும்? 30%, 25%, 14 2/7 அல்லது 16.66%. சரியான பதில் பி 25%. 90வது கேள்வி. ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மொத்த மதிப்பெண்களில் 35% பெற வேண்டும். அருண் 216 மதிப்பெண்கள் பெற்று 5% மதிப்பெண்கள் தோல்வி அடைந்தார். அப்போ மொத்த மதிப்பெண்கள் என்ன? பி 720. பி 720. 91வது கேள்வி. 80 மாணவர்கள் வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் 15% இனிப்புகளை பெற்றனர். எத்தனை இனிப்புகள் இருந்தன? 1200, 850, 900, 960. சரியான பதில் டி 960. டி 960. 92வது கேள்வி. ஒருவர் 2 மாடுகளை தலா 1995க்கு விற்றார் ரூபாய். ஒன்றில் 10% நட்டமும் மற்றொன்றில் 10% லாபமும் பெற்றார். அவருடைய லாப நட்ட சதவீதம் என்ன?
4%, 2%, 0.5, டி 1%. சரியான பதில் டி 1%. டி 1%. 93வது கேள்வி. 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு 10,000 ரூபாய் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்ன? 144 ரூபாய், 169 ரூபாய், 124 ரூபாய், 196 ரூபாய். சரியான பதில் 144 ரூபாய். 144 ரூபாய். 94வது கேள்வி. 10% ஆண்டு வட்டியில் ரூபாய் 600 ஆனது தனி வட்டியாக ரூபாய் 120 பெற எவ்வளவு ஆண்டுகளாகும்? ஓராண்டு, 3 ஆண்டு, 2 ஆண்டு, 4 ஆண்டு. சரியான பதில் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். 95வது கேள்வி. 20 ஏக்கர் நிலத்தை உழுவதற்கு 10 ஆட்கள் 8 நாட்கள் தேவை என்றால் 100 ஏக்கர் நிலத்தை 10 நாட்களில் உழுவதற்கு எத்தனை ஆட்கள் தேவை? 30, 40, 60, 50. சரியான பதில் 40 ஆட்கள். 40. பி 40. 96வது கேள்வி. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு சிறப்பாக வேலை செய்பவர். ஏ என்பவர் பியை விட 20 நாட்களில் வேலையை முடிக்க முடியும் எனில் பி எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்? 20 நாட்கள், 30 நாட்கள், 44 நாட்கள், 50 நாட்கள். சரியான பதில் 30 நாட்கள். பி 30 நாட்கள். 97வது கேள்வி. 25 லிட்டர் கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீர் வீதம் 4.4:1 என்ற ஆகும். கலவையில் மேலும் 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் அமிலத்திற்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் ஏ 5:5:2, பி 2:5, சி 3:5, டி 5:3. சரியான பதில் ஏ 5:2. 5:2. 98வது கேள்வி. ஒரு பெட்டியில் உள்ள 180 ரூபாயில் ரூபாய் 1, 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்களை 2:3:4 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? 40, 50, 120, 240. சரியான பதில் சி 120. 120. 99வது கேள்வி. ஒரு தேர்வில் ஒரு வகுப்பில் உள்ள 13 மாணவர்களை பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 23, 2, 15, 38, 21, 19, 23, 23, 26, 34, 23. இம்மதிப்பெண்களின் முகடு என்ன? பி 23. பி அதான் முகடு. 100வது கேள்வி. ஒரு செவ்வக நிலத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 50% மற்றும் 20% அதிகரித்தால் புதிய பரப்பளவானது அசல் பரப்பளவில் எத்தனை மடங்கு ஆகும்? 5/9 பி 10, 9/5, 7/9. சரியான பதில் சி 9/5. 5. ஆக்சுவலாக மட்டும் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அதையும் படிச்சிருவோம் இந்த லிஸ்ட்டில். ஸோ 101 கொஸ்டின். ஒரு திண்ம நேரு வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பளவு மற்றும் கன அளவு முறை 13.86 சென்டிமீட்டர் மற்றும் 69.3 கன சென்டிமீட்டர் ஆயின் அவ்வுருளையின் உயரம் என்ன? 2.1 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். சரியான பதில் 2/r/h. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா சரியான பதில் இட் இஸ் பி 5. 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். ஸோ
ஸோ தேங்க்யூ வெரி மச். குரூப் 2 தேர்வு 2 நாள் இருக்குது. இதை ஒரு முறை பாருங்கள். அண்டு ஸோ சும்மா ஒரு மாடலுக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். ஸோ இட்ஸ் ஒரு நார்மலாக 90 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் எவர் டைம் அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கடைசியில் உள்ள 21 கேள்வி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நம்ம சில இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி யூ ஹேவ் யுவர் ஓன் டைம் அண்ட் ஆன்சர் இட். ஸோ தேங்க்யூ வெரி மச். ரைட், தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.